புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறை இயக்ககம் சார்பில் குழந்தைகள் நாள் விழா 2024 காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முதன்மை விருந்தினராக பங்கேற்று சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கான விருதுகளை வழங்கினார். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விழாவிற்கு தலைமை ஏற்று குழந்தைகள் நாள் விழா போட்டிகளில் மண்டல அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை மூலம் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல், புதுப்பித்தல் மற்றும் பள்ளிகள் தொடங்கவும், CBSE மற்றும் ICSE அங்கீகாரம் பெறவும் தேசிய தகவலியல் மையம் மூலம் தொடங்கப்பட்ட இணையதளத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மேலும் பள்ளி கல்வித்துறை மூலம் இந்த வருடம் பள்ளி முன்பருவ குழந்தைகளுக்கான கதைகள், பாடல்கள் மற்றும் 6ஆம் வகுப்பிற்கான புதுச்சேரியின் வரலாறு புத்தகமும் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் திரளான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். சோலை நகர் அரசு ஆரம்ப பள்ளியில் மழைநீர் புகுந்ததாக வந்த புகாரை தொடர்ந்து நேரில் சென்று ஆய்வு செய்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவேன் என அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் சிதலமடைந்துள்ளது. இதனை சீரமைக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கடந்த 2 நாட்களாக கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகளிலும் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனடியாக பள்ளிக்கு சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கிருந்த கட்டிடங்களில் குறைகளை சுட்டிக்காட்டிய அவர், பள்ளி கட்டிடத்தை புனரமைக்க கடந்த 2 வருடமாக கூறி வரும் நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவேன் என அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் மூலம் பல்வேறு இடங்களில் 15 ஸ்மார்ட் பேருந்து நிழற்குடைகள் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் 15 ஸ்மார்ட் பேருந்து நிழற்குடைகள் அமைக்க சென்னை ஸ்கைராம்ஸ் அவுட்டோர் அட்வர்டைசிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனத்திடம் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி ஸ்மார்ட் பேருந்து நிழற்குடைகள் அமைக்கும் பணியின் துவக்க விழா தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மா, போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார், துணை போக்குவரத்து ஆணையர் குமரன், வட்டார போக்குவரத்து அதிகாரி சீதாராமராஜ் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்திற்கு சுற்றுலா வந்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு டெரகோட்டா கலைஞர் சண்முகம் இலவசமாக டெரகோட்டா கலையினை கற்றுக் கொடுத்தார். மாணவர்கள் உற்சாகமாக பயிற்சி செய்தனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் முருங்கப்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் அமைந்துள்ள பல்வேறு விதமான கண்காட்சிகளை கண்டு ரசித்தனர். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள டெரகோட்டா பூங்காவில் உள்ள சிலைகளை கண்டு களித்தனர். டெரகோட்டா பூங்காவில் உள்ள ஒவ்வொரு சிலைகளை பற்றியும் கலை மாமணி சண்முகம் விரிவாக விளக்கி கூறினார். மேலும் அனைத்து மாணவ மாணவியர்கள் டெரகோட்டா கைவினை பயிற்சியினை ஆர்வத்துடன் பங்கேற்றனர். குறுகிய காலத்தில் தங்கள் முன் உருவான டெரகோட்டா கைவினை பொருட்களை பார்த்து வியந்தனர். தற்போதைய கல்வி முறை சிறப்பாக இருந்தும் மாணவர்கள் போட்டி மற்றும் தேர்வுகளுக்காகவே தங்களை தயார்படுத்திக் கொள்வதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்வதால் மனம் புத்துணர்ச்சி அடைவதோடு படைப்பு திறனும் மேம்படும் என கலை மாமணி சண்முகம் தெரிவித்துள்ளார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கென்னடி நகரில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கென்னடி நகர் பகுதியில் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை ஆய்வு செய்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார்.
இந்த ஆய்வின் பொழுது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை அரசில் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்களுக்கு அகவிலைப்படியினை 3% உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் அகவிலைப்படி 3% உயர்த்தி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 50% அகவிலைப்படி 53% உயர்த்தி வழங்கப்படும் என கூறப்பட்டது. இதை பின்பற்றி புதுவை அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படுவதாக நிதித்துறை உத்தரவிட்டது. இந்நிலையில் புதுவை அரசில் பணியாற்றும் முழு நேர தினக்கூலி ஊழியர்களான உதவியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், தோட்ட பராமரிப்பாளர்கள், சமையலர்கள், பாதுகாவலர்கள், சலவையாளர்கள், ஓட்டுநர்கள், எழுத்தர்கள், தச்சர்கள், டெலிபோன் ஆபரேட்டர்கள், எலக்ட்ரீஷியன், லிஃப்ட் ஆபரேட்டர்கள், ஸ்டெனோகிராஃபர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்டோருக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது. மேலும் புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் முழு நேர தினக்கூலி ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. புதுவை சாரம் சுப்பிரமணியர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையின் போது முருகர் சிலையின் முகத்தில் இருந்து வியர்வை துளிகள் கொட்டியதால் பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் சுப்பிரமணியர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி இரவு முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்பொழுது முருகன் சிலையின் முகத்தில் இருந்து திடீரென வியர்வை துளிகள் கொட்டியது. அதை பார்த்து பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்து அரோகரா என முழங்கி வழிபட்டனர். இத்தகவல் அறிந்து அப்பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு நிலவியது. ஜவஹர் வித்யா நேகிதன் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நேகிதன் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் தலைமையில் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்தார். திவ்யா வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர் பாமகள் கவிதை, சுகாதார ஆய்வாளர் ரவிச்சந்திரன், மதிவதனன் மற்றும் கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சௌத்ரி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவின் துவக்க நிகழ்வாக ஜவஹர்லால் நேரு படத்தை திறந்து வைத்து குத்து விளக்கேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. விழாவானது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டு மாணவ மழலையர்களின் மாறுவேட போட்டிகளும் குழு நடனங்களும் மிக சிறப்பாக நடைபெற்றன. மேலும் நேரு, வீரபாண்டிய கட்டபொம்மன், நேதாஜி, பகத்சிங், ஜான்சிராணி, வேலு நாச்சியார் பற்றி வீர உரைகள் நிகழ்த்தப்பட்டன. குழந்தைகள் வண்ண உடை உடுத்தி ஆடிப்பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவரும் வருகை தந்து அவர்களது குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் கேடயங்களையும் தந்து சிறப்பித்தனர். பெற்றோர்களின் ஒத்துழைப்பாலும் ஆசிரியர்களின் பயிற்சியாலும் இவ்விழா சிறப்பாக அமைந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ப்ரீகேஜி முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு வரையான ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் வியாபாரியிடம் ரூபாய் 1,65,00,000 நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தில்லை மேஸ்திரி வீதியைச் சேர்ந்தவர் சரவணன். மின்சார பொருட்கள் விற்கும் வியாபாரியான இவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர். அவர்கள் இணையதளம் மூலம் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் என்றனர். இதனை நம்பிய சரவணன் பல்வேறு தவணைகளாக மொத்தம் ரூபாய் 1,65,00,000 ரூபாய் முதலீடு செய்ததாக தெரிகிறது. அதன்படி அவருக்கு ரூபாய் 10 கோடி வரை லாபம் கிடைத்திருப்பதாக கணக்கில் காட்டப்பட்டது. இதனை அவர் எடுக்க முயன்றபோது பணம் கிடைக்கவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கோரிமேடு இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நாளை மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மக்கள் குறைதீர் கூட்டம் நடத்தப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நவம்பர் மாதத்திற்கான குறைதீர் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை புதுச்சேரி பேட்டையின் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டம் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜே சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், ராகுல்காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நேருவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி வெள்ளாள வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஐப்பசி மாத வளர்பிறை பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வெள்ளாள வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நந்திகேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஐப்பசி மாத வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நந்தி பகவான் மற்றும் நந்திகேஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.